காலத்தில் மலைகள் அனைத்திற்கும் பறக்கக்கூடிய சக்தியும் தன்மையும் உள்ளதாக குறிப்பு உள்ளது புராணங்களில். பிரம்மதேவரின் குமாரரான தக்ஷருடைய பெண் சதி அவள் சிவபிரானை மணந்திருந்தாள். ஒரு சமயம் தன் தந்தை தக்ஷன் தனக்கும் தன் கணவருக்கும் இழைத்த அவமானத்தினால் தூண்டப்பட்டு யோக முறையில் தன் சரீரத்தை விட்டாள். பின் நல்ல தாய் தந்தையருக்கு பிறக்க விரும்பி மேனையை தாயாக தேர்ந்தெடுத்தாள். உற்சாக சக்தி ராஜநீதி இவ்விரண்டினின்றும் செல்வம் தோன்றுவது போல ஹிமவானுக்கும் மேனைக்கும் சதி மகளாக பிறந்தாள். பார்வதி பிறந்த தினம் எல்லா வகையான ஜீவர்களுக்கும் ஆனந்தம் விளைவிப்பதாக இருந்தது. எவ்வகையில் எனில், அவள் பிறந்த அன்று கடும் வெயில், மேகம் மூடியிருத்தல் முதலியன தொந்தரவுகள் இன்றி எத்திசையும் பிரகாசமாக கண்ணை கவர்வதாக இருந்தது. புழுதியற்ற காற்று வீசி ஸ்பர்ச சுகம் அளித்தது. பார்வதியின் பிறப்பாகிய மங்களத்தை தெரிவிக்க ஹிமவானது கிருஹத்தில் சங்கநாதம் செய்தனர். அதனை கேட்ட தேவர்கள் உடனே தேவலோக மலர்களைக் கொண்டு வர்ஷித்தனர். எனவே பூமாரி பொழிந்தது. அம்மலர்களைக் கொண்டு நறுமணம் எல்லோரையும் பரவசமுறச் செய்தது. சுகமான சீதோஷ்ண நிலை, மந்த மாருதம், இனிய சங்கநாதம், நறுமணம் கமழ்தல் என்ற நான்கும் நிகழ்ந்தமையால் இடம் விட்டு பெயர்ந்து செல்லும் ஆற்றல் உள்ள ஜீவர்களுக்கும் அத்தகைய ஆற்றல் இல்லாத மரம் செடி கொடி முதலிய பிற ஜீவர்களுக்கும் ஆனந்தமளிப்பதாக அந்த நாள் இருந்தது. விதூரமலை மேகத்தினாலே தன் சுரங்கங்களில் தோன்றிய வைடூரிய ரத்னத்தினால் பிரகாசிப்பது போல பார்வதியின் பிறப்பினாலே மேனை மிகப் பொலிவு பெற்று விளங்கினாள். மேக சத்தத்தினால் ரத்தினங்கள் உண்டாகிறதென்றும் அது காலக்கிரமத்தில் முதிர்ந்து அரசர்களால் அடையப்படுகின்றதென்றும் போஜராஜர் குறிப்பிட்டுள்ளார். விதூரமலை என்பது நர்மதைக்கு அருகில் உள்ளது எனச் சிலரும், ஸ்ரீலங்காவில் உள்ளது என்று சிலரும் கூறுகின்றனர். விதூரமலையில் தோன்றிய ரத்தினங்கள் இதன் நிறம் மூங்கில் இலை போல பச்சை எனவும், மயில் கழுத்து போல நீல நிறம் உடையதெனவும், பூனைக்கண் போன்ற பழுப்பான மஞ்சள் நிறம் உடையதெனவும் கூறுவர். சுக்ல பக்ஷத்தின் தொடக்கத்தில் உள்ள சந்திரனது கலை தினந்தோறும் காந்தியுள்ள கலைகளை அடைவது போல பார்வதி தினந்தோறும் அழகு நிரம்பிய அங்கங்களை அடைந்தாள். பர்வதத்தின் வம்சத்தில் பிறந்ததால் குலப்பெயரான பர்வத என்ற சொல்லினின்றும் வந்த பார்வதி என்ற பெயரை இட்டு அவளை அன்புள்ள உறவினர்கள் அழைத்தனர். தவம் செய்வதினின்றும் தடுக்கப்பட்டதால் அவளுக்கு உமா என்ற பெயர் பிறகு உண்டாயிற்று. ஹிமவானுக்கு பல மக்கள் இருந்தனர். ஆயினும் பார்வதியை பார்த்த அவனுடைய பார்வையின் வாத்சல்யம் பார்த்தது போதும் என்ற திருப்தியே அடையவில்லை. மேன்மேலும் பார்த்து கொண்டே இருக்க விரும்பியது. அத்தகைய அழகை உடையவளாயும் தந்தையின் அன்பிற்கு உரியவளாவும் இருந்தாள் பார்வதி.